அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தின் முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே நான் அதிகமாய் விசுவாசிக்கிறது என்னவென்றால், நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆச்சுங்களா? உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சுகித்திருப்பார்கள். அப்ப எனக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து நம் சபைக்கென்று பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையும் எப்படின்னா, நிறைவேறும், அதாவது நிறைவேற்றுவாரோ அல்லது நாளானது விளங்க பண்ணும் என்பது போலோ, ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிறது போலோ இதுவரை கர்த்தர் நம்முடைய சபையோடு பேசலை. அவர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உலாவிக் கொண்டு இருக்கிறார்னா அவர் ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். நல்வார்த்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னா அதுவும் நிறைவேற்றுவேன் அர்த்தம். அப்போ நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாகன்னா அதுவும் நிறைவேறக்கூடியதான ஒரு வார்த்தை. அப்போ ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு அதிகமாய் நமக்கு நினைவூட்டுகிற காரியம் என்னவென்றால், அவர் சொன்ன நல்வார்த்தை அனைத்தும் எனக்குள் இருக்கிறது, அதை நான் வெளிக்கொண்டு வருவேன் என்றால் அது நிச்சயமாகவே எனக்கு நிறைவேறுதலாக மாறும். அல்லேலூயா, ஆமென். ஆனாலும் இந்த முதல் நாளிலிருந்து 21 நாட்களும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தையையும் அதிகமாக நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது இன்னும் பலத்த கிரியைகளை நம்மிடத்தில் செய்ய நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த முதல் நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 62ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எஸ், அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை நேரத்திற்காக நன்றி. இந்த ஜெப நேரத்தின் முதல் நாள் எங்களோடு கர்த்தர் பேசுவீராக, எங்களோடு கர்த்தர் பேசுவீராக, சபையோடு கர்த்தர் பேசுவீராக. வார்த்தையும் உடையது, ஜனங்களும் உடையவர், அடியேனும் உடையவன். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசட்டும். எங்களுக்குள் ஒரு மன மாற்றம் ஏற்படும்படி கர்த்தர் பேசுவீராக. சுற்றி இருக்கிறதான சத்தத்தை கேட்கிறதான யாவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலையும் நல் வார்த்தைகள் நிறைவேறப்படுவதாகனு ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 62ஆம் அதிகாரம் அதன் 4வது வார்த்தை. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். உன் தேசம் வாழ்க்கைப்படும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது என்னவென்றால், உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாழ்க்கைப்படும் என்றால் நமக்கு அர்த்தங்கள் நன்றாக தெரியும். வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமைத்து தரப்படும். இதை இன்னும் சொல்லணும்னா, ஒரு திருமணத்திற்கு ஒப்புமையாக இந்த வார்த்தையானது சொல்லப்படுகிறது. எபிரேய வார்த்தைகளில் இந்த வார்த்தையினுடையதான விளக்கத்தை பார்க்கும் பொழுது, ஒரு மணவாளன், அதாவது ஒரு மணவாட்டி மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்படுதல் அல்லது ஒரு திருமணத்திற்கு ஆயத்தமாகப்படுதல் இப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கைப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாட்களில் நம்மளோடு நாம் கற்றுக்கொள்ள போகிற வார்த்தை என்னவென்றால்,
எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கையா? இதுதான் என்னுடைய வாழ்க்கையா? இப்படிதான் என் வாழ்க்கை போகுமா? என் குடும்பத்தை குறித்து இப்படிதான் என் குடும்பத்தின் வாழ்க்கை இருக்குமா? இல்லை நம்முடைய பிள்ளைகளின் தற்கால நிலையை பார்த்து என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா? இல்லை ஸ்தோத்திரம், நம்ம எந்த காரியத்தின் எதிர்காலத்தை நாம் சிந்தித்தாலும், ஏன்னா வாழ்க்கை என்பது எதிர்காலத்தை குறித்ததாகும். அது ஸ்தோத்திரம் இக்காலத்தை குறித்ததல்ல, அது எதிர்காலத்தை குறிக்கிறது தான் வாழ்க்கை. ஏன்னா ஒரு திருமணம் என்றால் எதற்கு திருமணம்? அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணத்தை அன்னைக்கு மட்டும் சந்தோஷம், அதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அல்ல, வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் திருமணம். இப்படி பல காரியங்கள் என்ன நடக்குது. அப்போ ஸ்தோத்திரம், வாழ்க்கைப்படுவது என்றால் இக்காலத்துக்கு மாத்திரமல்ல, அது எதிர்காலத்துக்கும் அப்படி அது பொருத்தமுள்ளதாக மாறுகிறது. எப்படி மாறுது? எப்படி இந்த காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் என்கிறதான விஷயத்தில் நம்மோடு சேர்ந்து இங்கே கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். அப்போ வாழ்க்கைப்படும் என்றால் அந்த வார்த்தையிலேயே முதல் வார்த்தையை வாசிக்கலாமா? நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும். போதும் 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 போதும். அந்த முதல் வார்த்தையே தெளிவாக சொல்லுகிறது, நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். அப்போ இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கு அப்படின்னா, அது கைவிடப்பட்ட தேசமாக காணப்படுகிறது. அதே எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 33ஆம் அதிகாரத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். அதின் ஸ்தோத்திரம் 7வது வார்த்தையை பார்க்கும் பொழுது, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அதாவது சிறையிருப்பை திருப்பி அவர்களை கட்டுவிப்பேன்னு போட்டிருக்கும். அதே போல 14வது வசனத்தின் பிற்பகுதியை பார்க்கும் பொழுது, நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு ஒரு வார்த்தை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குடும்பத்துக்கும். அப்ப ஸ்தோத்திரம், வாழ்க்கைப்படுதல் என்பது குடும்பத்தை குறிக்கிறது. வாழ்க்கை என்பது எதிர்கால குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. அப்ப எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள எதிர்கால வாழ்க்கை, அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த மணவாளனை நான் சந்திக்கும் பொழுது, இந்த மணவாட்டிக்காக என் மணவாளன் வைத்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை, இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது இந்த மணவாட்டிக்காக அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறதான நல்ல வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல கர்த்தர் குடும்பமாக கர்த்தருடைய சித்தத்தின்படி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கைப்படுதல் என்பது உண்டு. அந்த வாழ்க்கைப்படுதல் என்பது எதை குறிக்கிறதுனா, அது மீண்டுமாய் குடும்பத்துக்குள்ளதான் வருது. அப்போ குடும்பத்துக்கென்று கர்த்தர் இந்த நாட்களில் பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பத்துக்கென்று கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், அந்த எசேக்கியேலின் புஸ்தகத்தின் வாசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் மீண்டுமாய் அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு வலியுறுத்துற காரியம், அவர்களுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் மறுமலர்ச்சி ஆக்குவேன், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்தில் இருக்கிறாங்க என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவங்க ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. என்ன சிறையிருப்பு? நேபுகாத் நேச்சர் என்ற அரசனுக்கு கீழே பாபிலோன் ராஜ்யத்துக்குள்ள அவருடைய வாழ்க்கை சிறைப்பட்டிருக்கிறவுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் துன்பப்படுத்துறாங்க.
சங்கீதத்தில் கூட அந்த வார்த்தையை வாசிச்சிருக்கலாம். எப்படி வாசிப்பாங்க அப்படின்னாக்க, அவர்கள் பாபிலோன் ஆற்று அறையிலே உட்காந்து கிண்ணறங்களை அங்கிருந்த முள் வெளியில கோத்து வைத்து விட்டு அழுது கொண்டு இருந்தாங்களாம். எதுக்கு அழுது கொண்டு இருந்தாங்க? என் வாழ்க்கையை நானே என்ன பண்ணிட்டேன்? கெடுத்துட்டேன். இன்றைக்கு வாழ்க்கை கெட்டு போறதுக்கான அநேக காரியங்கள், ஸ்தோத்திரம், உதாரணங்கள் அல்லது காரணங்கள் நம்ம சொல்றோம். இதனால தான் வாழ்க்கை கெட்டு போச்சு, அதனால தான் வாழ்க்கை கெட்டு போச்சு, அதனால தான் வாழ்க்கை நாசமாச்சு. இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடையதான உண்மையான வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். என்னால தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு. என் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு ஸ்தோத்திரம் பாபிலோன் ராஜா காரணம் கிடையாது. என் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நேபுகாத் நேச்சர் காரணம் கிடையாது. என் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நான் தான் காரணம். காரணம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னைய விட்டு கொடுக்காமல், இல்லை கர்த்தர் என்னைய நேசிக்கிறார். ஏன்னா அநேக அப்ப இருந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார், கர்த்தருடைய சமாதானமா இருக்கிறார்ன்ற வார்த்தையை சொல்லி சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய இருதயத்தை மழுங்கடித்து விட்டார்கள். ஜனங்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா பாபிலோன் ஆற்றாரங்களை உட்காந்து அவங்க அழுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே. எனக்கு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தாரு. நான் அடிமைத்தனத்தில் இருந்த எனக்கு, சிறையிருப்பில் இருந்த எனக்கு, ஸ்தோத்திர எகிப்து தேசத்துக்குள்ளே இருந்த எனக்கு ஒரு ஸ்தோத்திர விடுதலையை கொடுத்து, ஒரு ரட்சிப்பை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து, ஒரு தேசத்தை கொடுத்து, அதில் ஒரு ராஜ்யத்தை கொடுத்து, அந்த ராஜ்யத்துக்குள்ளே எவனும் கால் வைக்க முடியாத அளவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு ஸ்தோத்திர உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட தேசத்தை விட்டுட்டு இழந்துட்டு, தேவனை இழந்துட்டு, தேசத்தை இழந்துட்டு, ராஜாவை இழந்துட்டு, குடும்பத்தை இழந்துட்டு, வீட்டை இழந்துட்டு, இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒரு நாடோடி விட கேவலமாக நான் எங்கு உட்கார்ந்து இருக்கிறேன்? பாபிலோன் ஆற்றவர்களே உட்கார்ந்து இருக்கிறேன். இங்கு வந்தாலாவது இருதய நிம்மதியா இருக்கணும் பார்த்தா, இங்க வந்தவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? அழுது கொண்டு இருக்கிறாங்க. சிலரை நீங்க கவனிச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிலருடைய இருதயங்கள் ரொம்ப விசனப்பட்ட எங்க போய் உட்காந்துருப்பாங்க? தனிமையில போய் உட்காருவாங்க. எதற்கு தனிமையிலனா, அதுவும் குறிப்பா நீர் ஓடைகள்ல போய் என்ன பண்ணுவாங்க? அது கடலா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், அல்லது வாய்க்காலா இருக்கலாம். ஒரு நீரோடை அருகே என்ன பண்ணுவாங்க? போய் உட்காருவாங்க. உட்காந்து அங்க இருக்கிற மீன்களுக்கு பொரிய போட்டு என்ன பண்ணுவாங்க? மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மீன்கள் அந்த பொரியை சாப்பிடும் பொழுது ஒரு சந்தோஷம். இல்லைனா ஒரு சில கல்களை எடுத்து அந்த தண்ணீர்ல போட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த துக்கத்தை மாற்றிக்கொள்வாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் பாபிலோன் ஆற்றருகளே போய் உட்காந்து தங்கள் துக்கம் மாறும் என்று சொல்லி போய் உட்காந்தாங்க. துக்கம் மாறல, துக்கம் அதிகரிக்குது. ஏன்னு கேட்டா, நீரோடைய அருகில போய் உட்காந்தாலாவது நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தா, அங்கு வந்து பாபிலோனினுடையதான சேவகர்கள், அதாவது போர் சேவகர்கள் வந்து கேட்கிற வார்த்தை என்னன்னா, நீ இங்கே உட்காந்து எருசலேமில் பாடுகிற பாட்டை பாடு, எருசலேமில் பாடுகிற பாட்டை பாடுன்னு இவன் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறதான ஆற்றில் உட்காந்து அவமானப்படுத்தும் பொழுது, அப்போ ஒரு உணர்வு வந்து அழுகிறாங்க, என் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே, என் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே, எவன் பேச்சோ கேட்டு என் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே. அன்றைக்கே எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னாரு, எரேமியா கண்ணீரின் தீர்க்கதரிசிங்க. அவர் அழுதுகிட்டே சொல்றாரு, உன் வாழ்க்கையை கொஞ்சம் மாத்துறா, உன் வாழ்க்கை நான் எப்படி சீர்குலைஞ்சு கிடக்குது, நீ பாவத்துல கிடக்குற, நீ தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யற, நீ முரட்டாட்டமான காரியத்தை செய்யற, நீ முரணான காரியத்தை செய்யறன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி, அழுது தீர்க்கதரிசி சொல்றாரு, அழுது கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. ஆனா அப்ப கூட இவங்க என்ன பண்ணல, கேட்கல. அதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்க? அழுது கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. என் தீர்க்கதரிசி கண்ணீர் விட்டு அழுதானே, என் தீர்க்கதரிசி கண்ணீர் விட்டு அழுதானே, அவன் அழுகையை நான் புறம்பே தள்ளி விட்டு இன்றைக்கு நான் அழுது கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையை நானே கெடுத்து விட்டேனே. எனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கையை, நல்ல தேசத்தை, என கர்த்தர் கானான் தேசத்தை கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? நல்ல தேசம் என்று சொல்லி கொடுத்தார். பாலும் தேனும் ஓடக்கூடியதான நல்ல தேசம் என்று சொல்லி கொடுத்தார். அந்த தேசத்தை தாவீது ராஜா ஆளுகை செய்யும் பொழுது ஒருவனை எதிர்த்து யுத்தம் பண்ண வரல. ஸ்தோத்திரம். சாலமன் காலத்தில் யுத்தமே இல்லை. தாவீதுடைய காலத்திலேயாவது யுத்தம் பண்ண ஆள் வந்தாங்க. ஆனா ஸ்தோத்திரம், சாலமுடைய காலத்துல யுத்தமே இல்லை.
அப்ப இந்த அளவுக்கு கர்த்தர் சமாதானமுள்ள வாழ்க்கையை கொடுத்தா அந்த சமாதானமுள்ள வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ளணுமா இல்லையா? ஒரு நல்ல வாழ்க்கை தானே ஆண்டவர் கொடுத்தார். யாருடைய வாழ்க்கையிலையாவது கர்த்தர் தீமையான வாழ்க்கையை கொடுத்தாரா? இல்லை ஒரு தீமையான வேலையில கர்த்தர் நம்மளை போய் சேர வைத்தாரா? இல்லை ஒரு தீமையான இடத்துல எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரா? கர்த்தர் எனக்கு கொடுத்தது எல்லாமே நல்ல தேசம். ஏன்னா ஸ்தோத்திரம், ஏற்கனவே ஆபிரகாம் எங்க தான் இருந்தாரு? ஆபிரகாமுடைய சொந்த தேசம் எது? எங்க இருந்து ஆபிரகாம் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு? கல்தேயர் பட்டணங்கிறது எது? பாபிலோன் ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யத்துல தான் கல்தேயர் பட்டணம் இருக்கு. ஆபிரகாம கர்த்தர் எங்கேருந்து அழைத்து வந்தாரு? பாபிலோன் தேசத்திலிருந்து தான் அழைத்து வந்தார். ஆனா இப்ப இவங்க எங்க உட்காந்து மறுபடியும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க? என் வாழ்க்கை ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் என்ன பண்ணிருக்கு? வந்து நிக்குது. அநேகருடைய வாழ்க்கையில இதான் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கல்தேயர் பட்டணத்தில் இருந்து, ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல கல்தேயர் பட்டணத்தை விட்டு கர்த்தர் அழைத்து வந்தார். கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். இடையில எகிப்துக்கு போவாது தற்காலிகம்னு சொன்னார். ஆனா பாபிலோனை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லவே கிடையாது. எகிப்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனா பாபிலோனை குறித்து முன்னமே தீர்க்க தரிசனம் சொல்லப்படலை. எகிப்து 400 வருஷங்கிறது உறுதியான தீர்க்க தரிசனம். ஆனா இவங்க பாபிலோனுக்கு திரும்ப போனது இவர்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு மீண்டும் ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? போய் நின்ட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில பேர் கர்த்தர் நடத்தி கொண்டு போன பாதை நல்லா இருந்துச்சு, ஆனா நானே கெடுத்து மறுபடியும் என்ன பண்ணிட்டேன்? வந்து நின்னுட்டேன். இப்ப நிக்கிறேன்னா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 14-15 வசனங்கள் இப்படியாக சொல்லப்படும். என்னை கர்த்தர் மறந்து விட்டார். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். கர்த்தர் என்னை கைவிட்டார். இப்ப சீயோன் சொல்லுகிற வார்த்தை, எருசலேம் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பார்த்தா கர்த்தரனே கைவிட்டார். கர்த்தரனே கைவிட்டாரா? கர்த்தர் நம்மளை கைவிட்டாரா? இல்ல, நான் தான் என் வாழ்க்கையை கெடுத்து, நான் கெடுத்த வாழ்க்கையை தான் எனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படி உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. நான் கெடுத்து போட்ட என் நல்ல வாழ்க்கையை, நான் கெடுத்து போட்ட என் நல்ல வாழ்க்கையை, நான் கெடுத்து போட்ட நல்ல வேலையை, நான் கெடுத்து போட்ட நல்ல உறவுகளை மீண்டும் என்னிடத்தில் சீர்படுத்தும்படி ஒரு மணவாளனுக்கும் ஒரு மணவாட்டிக்கும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருந்தார். மணவாட்டி கரத்துல மணவாளன் வெள்ளி காசை கொடுத்துட்டு, நான் திருமணம் அன்று இந்த வெள்ளிக்காசை எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு வெள்ளிக்காசை அந்த மணவாட்டி தொலைச்சிட்டாங்க. தொலைச்ச அந்த மணவாட்டிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வரும்படியாக இருந்தது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கே தொண்டை போயிருச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு தான் மூச்சை போட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் ஸ்தோத்திரம் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், இவ்வளோ பலவீனத்தில் பிரசங்கம் பண்ண ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை நீ கேட்காம போயிட்டு கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பார். என்னைய கணக்கு கேட்க மாட்டார். ஏன்னா என்னால் முடிஞ்சதை நான் செய்ய போகிறேன். உங்களால் முடிஞ்சதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ ஸ்தோத்திரம், அந்த மணவாட்டி கையில் 2 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போனார். அதில் ஒரு வெள்ளிப்படத்தை அந்த மணவாட்டி தொலைச்சிட்டாங்க. தொலைச்ச மணவாட்டி பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால், அந்த மணவாட்டிக்கு ஒரு மணவாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மணவாட்டி எப்பொழுது வேண்டாலும் என்னுடைய மணவாளன் என்ன பண்ணுவார்? வருவார். வந்து என்னிடத்தில் கொடுத்த அந்த வெள்ளிப்பணம் எங்கே என்று கேட்பார். அதுவே எங்கள் இருவருடைய திருமணத்தின் அடையாளமாக இருக்கிறது. இதை நான் துளைத்து விட்டேன் என்று என் மணவாளன் கேள்விப்பட்டா
இந்த வாழ்க்கையை அவர் முறித்து விடுவார். அல்லேலூயா. இப்ப மணவாட்டிக்கு ஒரு பயம், என்னிடத்தில் கொடுத்ததை நான் பத்திரப்படுத்த வேண்டும், என்னிடத்தில் கொடுத்ததை நான் துளைத்து விடக்கூடாது. அப்படி துளைத்து விட்டால் என் வாழ்க்கையை நானே கெடுத்ததுக்கு சமம். இப்ப அந்த வெள்ளி பணத்தில் ஒரு பணம் கிடைக்கவில்லை என்றால் என் வாழ்க்கையை நான் கெடுத்ததுக்கான அடையாளம். ஏனென்றால் அந்த வெள்ளி பணத்தை பத்திரப்படுத்த வேண்டியது யார்? நான். மணவாட்டியாகிய நான் தான் என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததான நல் வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கைப்பிடிக்க சோத்திரம் கையில் எடுத்து அதை கடைபிடிக்க வேண்டியது நான். ஏன்னா ஸ்தோத்திரம், யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்னா, என் உடன்படிக்கையில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் கை கொள்ளுவதற்கு கவனமாறு, கை கொண்டு நடப்பதற்கு கவனமாறு. அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதற்கு மிக கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மணவாட்டி, என் மணவாளன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன? இந்த வெள்ளிப்பணத்தை பத்திரமாய் வைத்துக்கொள். அந்த வார்த்தைக்காக அவர்கள் தன் வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது என்று தீவிரமாய் தேடினார்கள். அந்த லூக்காவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த ஸ்தோத்திரம் வெள்ளிப்பணத்தை குறித்து அந்த வார்த்தையை எடுத்தவர்கள் வாசிக்க முடிந்த வாசிங்களேன். 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் ஸ்தோத்திரம் அந்த மணவாட்டி ஜாக்கிரதையாய் தேடுவதற்கு ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்? பார்த்துக்க வேண்டும். என்னிடத்தில் 10 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டிருக்கு, இடத்தில் 10 வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, என் குடும்பத்துக்கு 10 ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, என் குடும்பத்துக்கு 10 நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் பத்திரப்படுத்த வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். என இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. ஜாக்கிரதை இல்லாததுனால தான் அவங்க வாழ்க்கையை இழந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் தீர்க்கதரிசி பேசும் பொழுது அவன் கிடக்கிற கண்ணீரின் தீர்க்கதரிசி, அவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஒரு வாட்டியும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை நம் குடும்பத்தை நோக்கி வரும் பொழுது பார்த்துக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை எங்க போகுது? ஜெபந்தானே எங்க போகுது? இப்போ நம்ம ஜாக்கிரதை அற்ற நம்முடைய தன்மையினால, நாம் ஸ்தோத்திரம் ஜாக்கிரதை இல்லாமல் செயல்படுகிறதுனால நாம் எதை இழந்து போகிறோமா? நம்முடைய வாழ்க்கையை இழந்து போகிறோம். இன்றைக்கு அநேக ஸ்தோத்திரம் வாலிப பெண்கள் வாழ்க்கையை இழந்து போக காரணம் என்ன? படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல ஏன் வாழ்க்கையை இழந்து போறாங்க? ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறதுனால தான். தன்னுடைய வாலிபத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும், தன் வாலிப பருவத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும், தன் குடும்பத்தின் தன் வாலிப பிள்ளையை குறித்து தகப்பன்மார்கள் கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இளம் மனைவியை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும், இளம் கணவரை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல நம்முடைய ஜாக்கிரதை, அந்த ஸ்தோத்திரம் கவனமா இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது. யோபுவின் பிள்ளைகளை குறித்து யோபு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். ஏன்? பிள்ளைகள் தவறு செய்ய கூடாது என்கிறதுல யார் ஜாக்கிரதையா இருந்தா? தகப்பன் ஜாக்கிரதையா இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி ஜாக்கிரதையை வளர்க்கிறோம்? பிள்ளைகளை எதை பேச வைத்து நம்ம அழகு பார்க்கிறோம்? எந்த விதமான பாடல்களுக்கு பிள்ளைகளை டான்ஸ் ஆட வைத்து நம்ம பார்க்கிறோம்? கவனமா இருக்கணும். ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. கவனமா இருக்கணும். அப்ப ஜாக்கிரதையா அவ தேடலனா அவ வாழ்க்கை விடிய காலையில் என்ன ஆயிரும்? போயிரும். 10 வெள்ளிக்காசுல எங்க ஒரு வெள்ளிக்காசு உருண்டு கட்டளை கீழே ஓடிருச்சுங்க, நாளைக்கு எடுத்து தரேங்க, இருட்டில் தெரியலங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லலாம். ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அந்த அம்மா என்ன பண்றாங்க? விளக்கை கொளுத்தினா அங்கே இருட்டிருச்சுன்னு முடிவாகி போச்சு.
இருட்டு நேரம் வந்துருச்சு. இருட்டுக்குள்ள தேட வேண்டாம், வெளிச்சம் வரட்டும். இருள் என்றால் நம்முடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நடக்கும் பொழுது நம் வெளிச்சம் என்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்றது இல்லை, கொளுத்துறது இல்லை. நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறப்ப கர்த்தருடைய வார்த்தையை கொளுத்துறது இல்லை. சண்டை வரும்போது வார்த்தையை கொளுத்துறது இல்லை, ஜபத்தை கொளுத்தி விடுறது இல்லை. காரணம் இருட்டிருச்சு, இதுக்கப்புறம் என்னத்தை போய் தேடுறது, விடியட்டும் பார்த்துக்கலாம். சூரிய வெளிச்சத்தை விடையா ஒரு பெரிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட போகுது இல்லை. போராட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது, பிரச்சனைகள் தலைக்கு மேலே வரும் பொழுது நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் விளக்கை நான் கொளுத்த வேண்டும். விளக்கு என்பது வெளிச்சத்தை குறிக்கிறது. மங்கி எரிய திரியை என் தேவன் அணைக்காதவர் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்னுடைய திரி எப்பொழுது மங்கும் என்றால், இருளை கண்டு என்னுடைய திரி மங்க ஆரம்பிக்கும். இருள் நேரத்தில் என் திரியை நான் மங்க விடாமல் இன்னும் ஒரு படி மேல் ஏற்றி நான் இன்னும் அதிகமாய் வெளிச்சத்தில் நான் என்னுடைய அறையை நான் காண்பிக்கும் பொழுது, என் இருளை என் வெளிச்சத்தால் நான் அடக்கும் பொழுது என்னுடையதான வாழ்க்கை காக்கப்படுகிறது. நான் துளைத்ததை கண்டுபிடிக்கிறது இருட்டில் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த அம்மா எங்கே தொலைச்சிச்சு? இருட்டில் தான் தொலைச்சிச்சு. இருட்டில் தொலைச்சதை இருட்டிலே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? தேடுறாங்க. ஸ்தோத்திரம். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எதை எங்கே இழந்தேன்? என் வாழ்க்கையை நான் எங்கே இழந்தேன்? என் ஜெப வாழ்க்கையை எங்கே இழந்தேன்? என் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த இடத்துல இழந்தேன்? யாருக்காக இழந்தேன்? அது இடத்துல போய் தேடுங்க மறுபடியும். அது இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அது பாலம் கிணறா இருந்தாலும் பரவாயில்ல, விளக்க கொளுத்துங்க. விளக்க கொளுத்தி அந்த ஸ்தோத்திர வீட்டையே ஒரு பெருக்குங்க. பெருக்கியாவது அதை கையில எடுத்து தேய்ச்சா விடியற் காலத்து வெளுப்பை என் கண்கள் காணும். ஏனென்றால் விடியற் காலத்தில் அந்த சகோதரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. விடியற் காலத்தில் அந்த சகோதரிய மணவாளனோடும் அந்த பெண்ணோடும் ஒரு திருமண பந்தம் இருக்கிறது. மணவாளன் இரவு நேரத்தில் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் மணவாளன் வந்து மணவாட்டி அழைத்து கொண்டு போகலாம். விடிஞ்சா தெரிஞ்சிடும் மணவாளன் வந்து அந்த மணவாட்டியை அழைத்து கொண்டு போய்விட்டான், அந்த மணவாட்டிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி. அந்த நல்ல வாழ்க்கை வேணும்னா நான் ஜாக்கிரதையா தேடி கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? நான் எதெல்லாம் தொலைச்சிருக்கேனோ. முதலாவது, நான் வாழ்க்கைப்பட வேண்டும் என்றால் நான் துளைத்ததை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நான் எதை துளைத்தேன்? அந்த மாதிரி வெள்ளிப்பழத்தை தொலைச்சாங்க. வெள்ளிப்பழத்தை தொலைச்சது ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் அடையாளம். அப்போ நான் தேவனோடு வைத்த உடன்படிக்கையில் எதை நான் தொலைச்சிருக்கிறேன்? எத்தனை உடன்படிக்கையை நான் உடைச்சிருக்கிறேன்? தேவனோடு போட்ட உடன்படிக்கையில் எத்தனை உடன்படிக்கையை நான் உடைச்சிருக்கிறேன்? எத்தனை உடன்படிக்கையை நான் தொலைச்சிருக்கிறேன்? எத்தனை உடன்படிக்கையை நான் காணா போட்டிருக்கேன்? எத்தனை உடன்படிக்கையில் இந்த ஒரு உடன்படிக்கை தானே 9 உடன்படிக்கையை நான் பார்த்துக்கிறேனே இல்லையே. ஐஸ்வர்யனாகிய வாலிபன் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன், ஆனால் பகிர்ந்து கொடுக்கிற தன்மை எனக்கு கிடையாதுன்னு சொல்லும் பொழுது, உனக்கு பகிர்ந்து கொடுக்கிற தன்மை வந்ததுக்கு அப்புறம் தாப்பா நீ முழுமை அடைவாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ என் குடும்பம் வாழ்க்கைப்பட வேண்டும் என்றால், என் சபை, நம்முடைய சபை வாழ்க்கைப்பட வேண்டும் என்றால், நம் குடும்பத்தின் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால், அவர்கள் எதை துளைத்திருக்கிறார்களோ அதை பெற்றோர்களாகிய ஆவிக்குரிய தகப்பனாகிய நாம் கண்டுபிடித்து அவர்கள் கரத்தில் கொடுக்க வேண்டும். காரணம், அவர்களுக்கான ஆசீர்வாதம் எந்த நேரத்திலானாலும் என்ன ஆயிரும்? வரும். ஏன்னா மணவாளன் என்பது ஒரு ஆசீர்வாதம். மணவாளன் என்பது ஒரு ஆசீர்வாதம். அது எந்த நேரத்துக்கு வேணாலும் வரும், எந்த நேரத்தில் வேணாலும் வரும். வரும்போது அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு என் கரத்தில் ஆணையிட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தோத்திரம் காரியங்களை, ஆசீர்வாதங்களை, அபிஷேகத்தை, ரட்சிப்பை, ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய கனிகளை நான் பத்திரமா வச்சிருக்கணும். நான் பத்திரமா வச்சிருக்கணும். வச்சிருந்தாதான், இல்லைன்னா ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டது போல ஏசாயா 49:14 என்னைய கைவிட்டார். சீயோன் என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆனால் 15வது வசனத்தை வாசிங்களேன்.
ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இலங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ஆற்றறிகளை உட்கார்ந்து என் வாழ்க்கையை இழந்து விட்டேனே, எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் இழந்துட்டேனே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி புதுப்பிக்க போறேன் இதுக்கப்புறம்? ஏன்னா முதலாவது ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இல்லை, இழந்துட்டாங்க. இப்ப இழந்த வாழ்க்கையை நான் எப்படி சரிப்படுத்த போறேன்? இழந்த வாழ்க்கையை நான் எப்படி மீண்டும் பெற்றுக்கொள்ள போகிறேன்? தெரியலையே ஆண்டவரே. என் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படுமா? மீண்டும் என் குடும்பம் கட்டப்படுமா? மீண்டும் என் வாழ்க்கையில ஒரு பூ பூக்குமா? ஒரு மாற்றம் ஏற்படுமா? எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏசாயா 32ஆம் அதிகாரத்துல 13, 14 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? ஏசாயா 32ஆம் அதிகாரம் 13, 14. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிகூர்ந்திருக்க நகரத்தில் உள்ள சந்தோஷமும் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அரண்மனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும். அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமா இருந்தது. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம். அந்த நல்ல தேசம் இப்ப எப்படி இருக்கு? அதனுடைய மலைகளில் என்ன இருக்கு? கழுதைகள் கழிக்கிற இடமாக அது என்ன பண்ணுது? மாறுது. கோட்டான் குஞ்சுகள் தங்குகிற இடமாக மாறுது. நல்ல தேசம்தான், நல்ல வாழ்க்கை தான். இப்ப அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ள யாரு குடியிருக்கிறா? வலு சர்ப்பம் அங்க ஒன்று வரும், கோட்டான் குஞ்சுகள் வரும், விரியன் பாம்புகள் வரும். பொதுவாகவே சர்ப்பம் பிசாசுக்கு அடையாளமாய் சொல்லப்படுது. இப்ப இந்த தேசத்துல யாரு குடியிருக்கிறா? சர்ப்பம், பிசாசு குடியிருக்குது. பிசாசு குடியிருக்க காரணம் என்ன? நான் ஜாக்கிரதையாக இல்லை. என் வாழ்க்கையை நான் கெடுத்து விட்டேன். என் வாழ்க்கைக்குள்ள சத்துருவின் வார்த்தை வர்றதுக்கு யாரு வழிவாசல் திறந்து கொடுத்தா? என்னுடைய வாழ்க்கையில சோத்திரம் இப்படிப்பட்டதான கேவலமான காரியங்கள் நடக்க யாரு இடம் கொடுத்தா? நான் தூங்கும்போது என் கண்ணை கட்டி என் வீட்டை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா? நம்ம வீட்டில் நம்ம ஒரு மிருக ஜீவனை வளர்க்குறோம். ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், குதிரை சில பேர் வளர்க்குறாங்க. இன்னும் விருப்பமான மிருக ஜீவன்களை வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. அந்த மிருக ஜீவன் நடு வீட்டுக்குள்ளே வந்து அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போனால் அது யாருடைய தப்புன்னு எனப்படும்? மிருகத்துக்கு அறிவில்லைன்னு சொல்கிறதா, இல்லை வளர்த்த மனுஷனுக்கு அறிவில்லைன்னு சொல்கிறதா? கையன் மிருகத்துக்கு, மனுஷனுக்கு அந்த சிந்திக்கிற அறிவை மனுஷன் சிந்திக்காததுனால சிந்திக்காத ஒன்று என் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிது. அப்போ யார் தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும்? நான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். எனக்கு கொடுத்த நல் வார்த்தை நிறைவேறுவதற்கு யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் ஜாக்கிரதையா இருக்கணும். உன் தேசம் இனி எப்படி அழைக்கப்படும் என்று அங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் வாசிங்க, ஏசாயா 62:4 வாசிங்கல. உன் தேசம் எப்படி அழைக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அங்க வேதம் சொல்லுகிறது, பாழாய் போனது என்று உன் தேசத்தை குறித்து யாரும் சொல்ல மாட்டாங்க.
உன் தேசம் எப்படி இருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நல்லா இருக்கும். என் குடும்பம் எப்படி இருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. உன் குடும்பம் நல்லா இருக்கும். உன் குடும்பம் மறுபடியும் வாழ்க்கப்படும். உன் குடும்பத்தில் இதுவரைக்கும் நடக்காத சில நன்மைகளை நடத்துவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் நீ சொல்கிற வார்த்தை கர்த்தரனையை மறந்து விட்டார் என்று. ஆனால் தேவன் சொல்கிறாரு, பாலாம் தன் வாழ வயதின் பிள்ளைக்கு தன் தாயானவள் மறந்தாலும், பாலகனுக்கு தன் தாய் இறங்காமல் போனாலும், பாலகனை தன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் என்ன, உன் வாழ்க்கையை கெடுத்ததை, நீ கெடுக்க விட்ட அந்த பாதையை நீ கொஞ்சம் சரிப்படுத்தினா உன் வாழ்க்கை மறுபடியும் நல்லா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பாபிலோன் ஆற்றரைங்களை உட்காந்து, என் வாழ்க்கை நாசமாக போச்சு ஆண்டவர், என் வாழ்க்கை நாசமாக போச்சு ஆண்டவர், என் வாழ்க்கை நாசமாக போச்சு ஆண்டவர். அப்போ கர்த்தருடைய வார்த்தை மெல்லிதாய் அவருடைய இதயத்தில் ஒரு நினைப்புடுதலை கொடுக்குது. ஏன் நாசமாக போச்சு? இப்போ இவங்க யோசிக்கிறாங்க, ஆமாம் ஏன் நாசமாக போச்சு? நாம பண்ண தப்பு தான். அன்னைக்கே தீர்க்கதரிசி சொன்னா, நான் தான் கேட்கல. அன்னைக்கே கர்த்தர் எச்சரிப்பா சொன்னார், நான் தான் கேட்கல. அன்னைக்கே ஊழியக்கார் எச்சரிப்பா ஒரு வார்த்தையை சொன்னார், நான் தான் கேட்கல. நான் தான் என்னுடைய மூடதனத்தில் நம்பி விசுவாசத்தில் மிஞ்சி செயல்பட்டுட்டேன். இன்றைக்கு உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறேனே. இப்போ அழுது கொண்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நான் உன்னை மறுபடியும் என்ன பண்ணுவேன்? திருப்புவேன். உன் சிறை இருப்ப திருப்புவேன். நீ அழுகிற உன் அழுகைக்கான காரணம் என்ன? இன்றைக்கு நம்ம அநேக விஷயத்துக்காக அழுகிறோம். என் அழுகையின் காரணம் என்ன? அல்லேலூயா, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அழுகிறோம். அழுகைக்கான காரணம் என்ன? சில பேர்லாம் பேசிட்டு இருக்கிறப்பயே, 4வது வார்த்தை பேசுகிறப்பயே மூக்கு உறிஞ்சி கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஏன்? யாருமே அழுதது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க எல்லாருமே அழுகிற கேஸ் தான். நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் இல்லை, மனுஷனை பார்த்தாலே புஸ்கு புஸ்குன்னு அழுகிற கேஸு தான். சாட்சிகளே அழுகிறவங்க தான் நம்பலாம். ஏன் அழுகிறோம்? சில பேர் அழுவாங்க, ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்கல அப்படின்னு. சில பேர் அழுவாங்க, ஆசைப்பட்ட மாதிரி என் கல்யாணம் நடக்கலையே. சில பேர் அழுவாங்க, வாழ்க்கையில் ஒரு முறை தான் கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாமலே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, நடத்தி முடிச்சிட்டாரேன்னு அழுவாங்க. அழுகைக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு. என் வாழ்க்கையில் ஒரு முறை தான், அந்த ஒரு முறையே எங்கள் அப்பா ஒரு பெரிய கருப்பு கம்பளியை போட்டு போத்தி ஊருக்கும் தெரியாமல், நாட்டுக்கும் தெரியாமல், வீட்டுக்கும் தெரியாமல் முடிச்சு விட்டார். நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேனே, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேனே, ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு அழுவாங்க. சில பேர் எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கலன்னு அழுவாங்க. நான் 500க்கு 600 மார்க் எதிர்பார்த்தேன், கிடைக்கலன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. எழுதுனாதான் மார்க் வரும், அது 2வது. ஆனால் 500 மார்க் தான் மொத்தமாகவே இருக்கும். ஆனால் இவன் உட்காந்து 600 மார்க் வரும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பான். அங்கே பார்டரில் பாஸ் பண்ணவே சந்தோஷமாக இருப்பான். இந்த 98 97 எடுத்த லூச்சு பயலுக்கு என்ன பண்ணுவாங்க? ஐயோ 98 மார்க்கு தான் இந்த சாரு போட்டிருக்க, இறக்கம் இல்லையா அந்த வாத்தியாருக்கு, ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுரி போட்டால் என்ன? அவன் பார்டர் பாஸ் பண்ணவே சந்தோஷமாக தீனி தின்னுட்டு இருப்பான், பட்டாசு வெடிச்சு சந்தோஷமாக இருப்பான். அப்போ அதிகமான மார்க் எடுத்தவன அழுகிறான். ஏன் அழுகிறான்? இன்றைக்கு 2 விதமான அழுகை இருக்கு. பேராசையின் அழுகை ஒன்று இருக்கு, பேராசையின் அழுகை ஒன்று இருக்கு. 2வது ஏமாற்றத்தின் அழுகை. 3வது ஏமாற்றப்பட்டவர்களின் அழுகை. அப்ப 3 விதமான அழுகை இருக்குல்ல. ஒன்று முடிஞ்சா, ஒன்று பேராசையால் வரக்கூடிய அழுகை. 2வது
ஏமாந்தவங்களுக்கு உண்டாகிற அழுகை. மூன்றாவது, இவனால் நான் ஏமாற்றப்பட்டேன். எல்லாம் ஏமாந்து போனதுக்கு அழுக மாட்டாங்க. நம்பிக்கைக்குரியவன் ஏமாத்தினா கண்ணீர் வரும் பாருங்க, அதை யாராலையும் சீக்கிரம் துடைக்க முடியாது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அழுவதற்கு காரணம் என்ன? இந்த மூணுல எது அவங்க அழுகிறதுக்கான காரணமா இருக்கு? ஒன்று, ஏமாந்துட்டேனேன்னு அழுகிறாங்க. ரெண்டாவது, தீர்க்கதரிசி நிமித்தமாகவே நான் ஏமாத்தப்பட்டேனே. அல்லேலூயா. தீர்க்கதரிசி நிமித்தமாகவே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏமாத்தம் எங்க தெரியுமா வருது? கர்த்தருடைய வார்த்தையில ஏமாத்தம் இல்ல, சொல்ற தீர்க்கதரிசியினால வர ஏமாத்தம். இப்ப நான் சகோதரனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன், வர வருஷத்துல இன்டர்வியூல செலக்ட் ஆகி நீ நினைச்ச மாதிரியே நீ ப்ரொஃபஸர் ஆயிரோப்பா அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? சொல்றேன்னு வச்சுங்களேன், அந்த பையன் ஸ்தோத்திரம், எங்க பாஸ்டர் என்னைய பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, நான் வர இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவேன், நான் கண்டிப்பா என் காலேஜில் நான் ப்ரொஃபஸர் வேலைக்கு சேர்ந்துருவேன் அப்படின்னு அந்த தம்பி நினச்சி மனசுல சந்தோஷப்படலாம். இது என்னுடைய வார்த்தை. இது என்னுடைய வார்த்தைக்கு என்ன அடையாளம் என்றால், அந்த பையன் வீட்டுக்கு நான் ஜோம் பண்ண போனப்போ அந்த பையன் அந்த விஷயத்தை சொன்னான், இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போட்டிருக்கேன் பாஸ்டர், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது ஜோம் பண்ணிக்கோங்க, செலக்ட் ஆனாக்கா ப்ரொஃபஸர் வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பையன் எனக்கு சொன்னாப்புல. சொன்னதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன்னா, இது தீர்க்க தரிசனத்தில் வருமா இல்லை என் சுயத்திலிருந்து வருமா? இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே நாளைக்கு அந்த பையன் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் அன்ஃபிட் ஆகி வேலை கிடைக்காம இப்போ அந்த பையன் என்னைய பார்த்துட்டு ஒரு வார்த்தையை நினச்சி அழுவார், பாஸ்டர் தீர்க்க தரிசனமாலாம் சொன்னார், அப்போ எல்லாம் பொய்யா? கர்த்தர் என்னைய பார்த்து சொல்கிறாருன்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் சொன்னார், அது பொய்யா? அப்போ என்ன வரும்? ஏமாற்றப்பட்டவனின் கண்ணீர் வெளியே வரும். அப்போ இன்றைக்கு அநேகருடைய கண்ணீர் எதில் தான் இருக்கு? ஏமாந்துட்டோமே அழுகிறவனை விட இவனால நான் ஏமாந்துட்டேனே, நம்பினவே கழுத்தை அறுத்துட்டானே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்குரியவர்கள் தான் நம்மை அதிகமாக ஏமாத்துறாங்க. கர்த்தர் நம்மளே ஏமாத்தல. கர்த்தர் ஆரம்பத்திலிருந்து ஸ்ட்ராங்கான பில்டிங்கை தான் நமக்கு போட்டார், உறுதியான அஸ்திபாரத்தை தான் நமக்கு கர்த்தர் போட்டார். ஆனால் அஸ்திபாரத்தை நான் தான் கொஞ்சம் எசக பசக்க என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் செங்கலையும் கொஞ்சம் மணலையும் கொஞ்சம் வைக்கோலையும் வச்சு கட்டிவிட்டேன். ஆரம்பத்தில் இருந்தே என் அஸ்திபாரத்தை நல்லா போடணும்னு சொல்லி ஆண்டவர் என்னைய கருங்கல்ல கட்டினார். நான் கருங்கல் தூக்கிட்டு வர சோம்பேறித்தனப்பட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற வைக்கோலையும் சாக்கு மூட்டையும் மணலையும் பேனா குச்சியையும் வச்சு நான் என்ன பண்ணேன், கட்டினேன். இப்போ அது ஒன்று ஒன்றா பில்டிங் ஸ்டோத்தை இடிஞ்சு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? இது நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா, அவன் வார்த்தையை கேட்டு ஏமாந்தது தான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்வடைந்து அழுகிறாங்க. நான்காவது அழுகை, உணர்வடைந்து அழுகிற அழுகை, உணர்வடைந்து அழக்கூடிய அழுகை. இப்போ இவங்க உணர்வடைந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறாங்க. ஆண்டவரே, முதலாவது நான் இழந்ததுக்காக அழுகிறேன், நல்ல வாழ்க்கை இழந்ததுக்காக அழுகிறேன். ரெண்டாவது நான் ஏமாந்து போனதுக்காக அழுகிறேன். மூணாவது தீர்க்கதரிசி நிமித்தமாக நான் ஏமாற்றப்பட்டதுக்காக அழுகிறேன். நான்காவது மனம் வருந்துறேன். எதற்கு தெரியுமா? கர்த்தர் என்னோடு பேசினதை நான் கேட்கவில்லை என்பதற்காக. உண்மையான கர்த்தரின் வார்த்தையை நான் கேட்காமல் போனதுக்காக. இன்றைக்கு போலியான வார்த்தையை நம்புற நாம உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுல குறைஞ்சிட்டோம். இப்போ நான்காவது அழுகை எப்படி வருதுன்னா, உணர்வடைந்து உண்மையான வார்த்தையை நான் கேட்காம போயிட்டேன்னு, உண்மையான எச்சரிப்பை நான் கேட்காம போயிட்டேனே, உண்மையான கடிந்து கொள்ளுதலை நான் கேட்காம போயிட்டேனே, உண்மையான தீர்க்க தரிசனத்தை நான் நம்பாம போயிட்டேனே, கர்த்தர் அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் கேட்காம போயிட்டேனே. காரணம், என்னுடைய உணர்வற்ற இருதயம். நான் நம்பினது என் தீர்க்கதரிசியை. நான் என் தீர்க்கதரிசியை நம்பினேனே தவிர நான் கர்த்தரின் தீர்க்கதரிசி என்ன பண்ணல, நம்பல. இன்றைக்கு நாம் நமக்கென்ற ஒரு தீர்க்கதரிசியை வைத்துக்கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார், கர்த்தர் இந்த வார்த்தைக்கு நிறைவேற்றுவார். காரணம், இந்த தீர்க்கதரிசி சொன்னாங்க, இந்த அக்கா சொன்னாங்க, அந்த ஊழியக்கார அம்மா சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இவங்க எல்லாருமே என்னுடைய ஊழியக்காரர்கள், என் தீர்க்கதரிசிகள்.
அவர்கள் கர்த்தரின் தீர்க்கதரிசி அல்ல, அவர்கள் என் தீர்க்கதரிசி. இடையில ஒரு ஊழியக்காரர் அருமையான ஒரு சாட்சி ஒன்று சொன்னார். ஒரு நாள் அவர் தன்னுடைய வேலையின் ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வேகமாக தன்னுடையதான பிரயாணத்துக்கான பொருட்களை எடுத்து வச்சுட்டு அவர் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலை பிக் பண்ணி அட்டன் பண்ணி, என்னப்பா பிரச்சனை அப்படின்னாக்க, ஐசியூவில் கிடக்கிறவன் செத்து போகிற மாதிரியே ஒருத்தர் பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஐசியூவில் இருக்கிற ஒருத்தர் விட்டா செத்து போயிடுவாருன்ற மாதிரி அவருடைய ஃபோன், அவருடைய பேச்சு எல்லாம் பாஸ்டர் அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த ஊழியக்காரர் கேட்குறாரு, தம்பி என்ன பிரச்சனை சுருக்கமாக சொல்லுங்க. இப்போ இந்த மகன் சொல்கிறாரு, பாஸ்டர் நான் காலையில் ஏஞ்சி கண்ணை மூடினேன்னா, ஜபத்தில் உக்காந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருட்டாவே இருக்கு பாஸ்டர். எனக்கு ஒரு மாதிரி ஸ்தோத்திரம் வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கு பாஸ்டர். இப்போ எங்கப்பா தம்பி இருக்கிற? நான் வேலைக்கு வந்துட்டேன், ஆனால் வந்த இடத்துல எனக்கு எப்படி இல்லை, ஒரு அமைதி இல்லை, எனக்கு அமைதியின்மையாக இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி ஒரு துக்கமாக இருக்கு. எனக்காக கொஞ்சம் நீங்கள் ப்ரேயர் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு இருக்கார். இதில் தான் தப்பு இருக்கா? இதில் தான் தப்பு இருக்கா? ஒரு ஊழியக்காருக்கு ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணி பேசுறதா தப்பு இருக்கா? அட சொல்லுங்க கொட்டாய் விடாம. இல்லை தானே? ஆனால் அந்த ஊழியக்கார் அவரை திட்டினார். ஏன் தெரியுமா திட்டினாரு? இவன் ஃபோன் பண்ணது வேற ஒரு ஊழியக்காருக்கு. அவன் சபையின் மூப்பருக்கு, சபையின் ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர்னு இந்த மாதிரி பேசலை, பாஸ்டர்னு ஜெபம் பண்ணலை. இவர் ஃபோன் பண்ணது தெரியுமா? அவருக்கு ஒரு ஊழியக்காரரை நியமித்து அவருக்கு ஃபோன் பண்ணி இப்படி 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 இப்படின்னு கேட்டா அவர் வச்சு வாருன்னு வாரியிருக்கார். இதுதான் எனக்கு நான் நியமிக்கிறேன் ஊழியர் தீர்க்கதரிசி. எனக்குன்னு தீர்க்கதரிசி நான் வச்சிருக்கிறேன். இன்றைக்கும் சபையில சில தேவ வார்த்தைகள் நிறைவேறாம இருக்க காரணம் தெரியுமா? அது கர்த்தருடைய வார்த்தையே இல்ல, அது கர்த்தரின் தீர்க்கதரிசியால் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, எனக்கு நான் நியமித்த என் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை. சிலருக்கு மனசு வெறுத்து போச்சுன்னா யூடியூப் ஓபன் பண்ணி அவங்களுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை போட்டு விட்டு கர்த்தரையும் கூட பேசுவார்னு உட்காந்துருப்பாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? என் தீர்க்கதரிசி என்கிட்ட என்ன பேச போறாரு? அந்த பிரசங்கத்தை அவர் ஏற்கனவே பேசி அப்லோட் பண்ணியிருப்பார் யூடியூப்ல. அது ஒரு 1 இயரோ 2 இயரோ 6 மந்த்தோ 1 மந்த்தோ 1 டேவோ 1 இயரோ 1 வீக்கோ ஏதோ ஒன்று. எனக்கு போராட்டம் எப்போ வருது? இப்போ எனக்கு போராட்டம் வருது. எனக்கு இப்போ போராட்டம் வரும் பொழுது நான் எப்போ இருக்கிற பிரசங்கத்தை கேட்குறேன்? அட சொல்லுங்கப்பா, வேகமாக பேசுனா தான் பிரசங்கத்தை முடிச்சு நான் போக வசதியாக இருக்கும். எனக்கு இப்போ இன்னைக்கு தேதி என்ன? 9ஆம் தேதி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி. எனக்கு மதியானம் ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ அளவில் எனக்கு மனசு கஷ்டமாகுது. என் மனசு இருளாக இருக்குது. நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தது நடக்கலை. இன்னைக்கு நடக்கும்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை. நடக்காததுனால நான் என் இருதயம் வெறுத்து கண்ணீரோடு உட்காந்துருக்கேன். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, வேகமாக யூடியூப்குள்ளே போய் எனக்கு பிடித்த ஒரு ஊழியக்காரருடைய அது பிரபலமான ஊழியராக இருக்கலாம், இல்லை நமக்கு பிரியமான ஊழியராக கூட இருக்கலாம், யாரோ ஒரு ஊழியர், அவங்களுடைய பெயரை போட்டு மெசேஜை டெக்ஸ்ட் போட்டு நம்ம கேட்குறோம், என்கிட்ட இந்த வார்த்தை வரணும், என்னுடையதான சோர்ந்து போன நேரத்துக்கு இவர் பேசுவார் அப்படின்னு. ஆனால் அந்த சோர்ந்து போன நேரத்தில் நான் கொஞ்சம் ஜெபித்து அல்லது கொஞ்சம் என் வேத புஸ்தகத்தை எடுத்து விரித்து வாசித்தா கர்த்தர் பேச மாட்டாரா? நல்வார்த்தை வெளிப்படாதா? யூடியூப்ல பிரசங்கம் கேட்டாதான் நல்வார்த்தை வெளியில வருமா? சொல்லுங்க. ஏன்? எனக்கு நான் வச்சிருக்க தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் அழுக காரணம் என்ன? எனக்கு வைத்த என் தீர்க்கதரிசி எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனுக்கு என்ன குறை வச்சேன்? அவனுக்கு என்ன குறை வச்சேன்? அவன் வரப்ப போறப்பெல்லாம் அவனுக்கு நான் பணம் கொடுத்துருக்கிறேன், காணிக்கை கொடுத்துருக்கிறேன், உபசரிச்சிருக்கிறேன்.
அவன் வார்த்தையை தீர்க்கமான வார்த்தையை நினைச்சு நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருக்கேன். ஆனா அந்த தீர்க்கதரிசி எனக்கு எத்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, பொய்யான வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஆனா உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு சமாதானம் இல்ல, ஆனா இந்த தீர்க்கதரிசிகள் சமாதானம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் இந்த காலத்துல சமாதானத்தை வைக்கல. யாரு சொல்றா? உண்மையான தீர்க்கதரிசி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா பொய்யான தீர்க்கதரிசியோ சமாதானம் சமாதானம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெருக பண்ணுவார், வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னுடைய குடியிருப்பின் எல்லைகளை கயிறுகளை நீ இழுத்து கொண்டே போ. கர்த்தர் உன்னை விரிவாக்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார். உன் வேலையில விரிவாக்கம் பண்ணுவார், உன் படிப்புல விரிவாக்கம் பண்ணுவார். இவன் மக்கு சாம்பிராணியா இருப்பான், அவனை பார்த்து நீ வர எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பனா. இதெல்லாம் என்ன தீர்க்க தரிசனம்? இதெல்லாம் எப்படி நல்வார்த்தையா எடுக்கிறீங்க? எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? கடைசியில் படிக்க மாட்டேன், ஸ்தோத்திரம், ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், ரஃப் டெஸ்ட் எனக்கு நானே எழுதி பார்க்க மாட்டேன், எக்ஸாம்லேயும் ஒழுங்காக எழுதி தொலைய மாட்டேன், ஃபெயில் ஆகிட்டு. ஆனால் அவர் என்னை ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொன்னார், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல்படாமல் போகிறதுனா வார்த்தையின்படி செயல்படு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொன்னார். நான் செயல்படலை. எப்ப சமாதானம் இல்லாத காலத்துல சமாதானம் சமாதானம் என்று உன் தீர்க்கதரிசிகள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இது உனக்கு சமாதானமான காலம் அல்ல. நீ சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணு. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும், உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரணுக்குள்ளே சுகமும் இருப்பதாகனு சொல்லி சங்கீதம் 122 6-7 வசனங்கள் இப்படி இருந்தாலும், ஆனா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? இல்ல நான் வேண்டிக்கலாம் வேண்டாம், நான் ஜெபிக்கலாம் வேண்டாம், எனக்கு என் அரண்மனைக்குள்ள என் அலங்கத்துக்குள்ள சுகமும் சமாதானமும் தன்னை போல வரும். இது யார் சொன்னது? என்னுடைய தீர்க்கதரிசி சொன்னது. யாருடைய தீர்க்கதரிசி சொன்னது? என்னுடைய தீர்க்கதரிசி சொன்னது. இப்ப இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி தான் உட்காந்து எங்க அழுகிறாங்க? 4வது அழுக சொன்னேன் பார்த்தீங்களா? மனம் வருந்தி, அதாவது உணர்வு அடைந்து அழுகிறது. உட்காந்து உணர்வு அடைகிறாங்க, ரீகால் ஆகுது. நான் ஏன் அடிமையின், அதாவது சிறையிருப்பின் தேசத்துக்கு வந்தேன்? நான் ஏன் சிறைப்படுத்தப்பட்டேன்? எகிப்து அடிமையின் தேசம், பாபிலோன் சிறைப்படுத்தப்பட்ட தேசம். இந்த சிறையில் இருந்து தானே என் தகப்பன் ஆபிரகாம் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஈசாக்கு விடுதலை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். யாக்கோபு விடுதலை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். 400 வருஷங்களுக்கு அப்புறம் மோசே, யோசுவா, சாமுவேல், நியாயாதிபதிகள், தாவீது, சாலமன் என்று பல பேர் வாழ்ந்தாங்களே. விடுதலை உள்ள வாழ்க்கையை தானே அவங்களாம் வாழ்ந்தாங்க. ஆனால் நான் ஏன் மறுபடியும் சிறையிருப்பின் வாழ்க்கைக்கு வந்தேன்? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ஆற்றறைகளை உட்காந்து கிண்ணறத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அழுகிற வார்த்தை என்னன்னா, அவங்க அழுகிறதுக்கான உணர்வு அடைதல் நோக்கம் என்னன்னா, நான் தான் கெடுத்துட்டேன் என் வாழ்க்கையை, நான் தான் ஜெபம் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு. அந்த 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 ராத்திரி நேரத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கணும். நான் ஒரு ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணியிருக்க கூடாது, நானே ஜெபம் பண்ணியிருக்கணும். நானே தேவ சமூகத்தில் ஒரு வேதாகமத்தை எடுத்து ஒரு பகுதி எடுத்து நான் வாசிச்சிருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு ஃபோனை எடுத்து அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணி, அந்த ஊழியக்காரன் நிலைமையில் இருந்திருப்பாரோ தெரியாது. அவர் தூங்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஊழியத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கலாம், அல்லது ஊழியத்துக்கு போய்கிட்டு இருந்திருக்கலாம். அவருக்கு ஏதோ டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கலாம். அதையே நான் நம்பி அதுதான் நல்வார்த்தை நினச்சி நான் இருந்திருக்கலாம். ஆனால் அதுவே நடக்கும்னா நான் ஜெபம் பண்ணணுமே. நான் இடையில ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். ஏற்கனவே சொன்ன ஞாபகம் எனக்கு இருந்தாலும் இந்த பிரசங்கத்துக்கு ஏதுவாக இருக்கான்னு நான் சொல்கிறேன். வீட்டுக்கு போகும்பொழுது, ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி ஜெபம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் திருப்பி சொன்னேன், இந்த குறிப்புக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாரு நான் கேட்டேன். அவங்க ஒரு குறிப்பை சொல்லி எனக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க. அதே குறிப்பை நான் திருப்பி அவங்கள்ட்ட எப்படி கேட்டேன்னா,
இந்த குறிப்புக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? நீங்கள் உபவாசம் போட்டிங்களா? அந்த உபவாசத்துக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தாரு? நான் கேட்டேன். அதுக்கு அந்த குடும்பத்தார் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. என்ன வார்த்தை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டேன். ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நல்ல வார்த்தை தான், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதனால் ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. என்னன்னா, இவங்க ஜெபம் பண்ணலை, இவங்களுக்காக ஒருத்தரை ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிறதுலே ஒரு மோசமான செயல் எது தெரியுமா? எனக்காக இன்னொருவரை நான் ஜெபம் பண்ண சொல்கிறது, எனக்காக இன்னொருத்தரை உபவாசம் போட சொல்கிறது, எனக்காக இன்னொருத்தரை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்கிறது. இருக்கிறதுலே மிக மிக அருவருப்பான செயல், எனக்காக நான் இன்னொருவரை ஜெபம் பண்ண சொல்கிறது. நான் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு கேட்கறது வேற. நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் இந்த காரியம் சீக்கிரம் நிறைவடைய எனக்கு நீங்கள் ஜெபத்தில் உதவுங்கன்னு சொல்கிறது வேற. ஆனால் நான் ஜெபம் பண்ணாமல் நான் சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, நான் ஸ்தோத்திரம், நான் ஒரு நல்ல ஸ்தோத்திரம் சுகபூக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னொருத்தர் உபவாசம் போட சொல்லி நான் வற்புறுத்துறேன் பார்த்தீங்களா? அதுதான் இருக்கிற அருவருக்கத்தக்க வாழ்க்கை. அவங்க அந்த குடும்பத்தார் சொன்ன வார்த்தை, அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணி எனக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு சுருன்னு மண்டைக்கு ஏறிடுச்சு. அப்போவே எனக்கு மண்டையில் டியூப்லைட் எரிஞ்சிருச்சு. இருந்தாலும் கடினமான வார்த்தையை சொல்லாமல் மென்மையான வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு கர்த்தர் என்ன வார்த்தையை பேசுகிறார்? நான் எப்பயும் சபைக்கு இப்போவும் சொல்கிற வார்த்தை, நான் நம்முடைய சபைக்கு கர்த்தர் ஊழியக்காரனாக வைத்திருந்தாலும் என்னிடத்திலிருந்தும் சில மாம்சமான வார்த்தைகள் வெளிப்படும். என்னிடத்திலிருந்தும் சில மாம்சீகமான வார்த்தைகள் வெளிப்படும். ஆனால் நீங்கள் ஜெபத்தில் ஆராதனைக்கு வரும் பொழுது கர்த்தரோடு பேச வேண்டும் என்று நீங்கள் ஜெபத்தோடு வரும் பொழுது என்னுடைய மாமிச வார்த்தையும் கர்த்தர் முறியடித்து தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வெளிக்கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏன்னா ஜெபித்துட்டு வந்திருக்கிறது யாரு? நான். பொதுவாக நான் ஜெபத்துக்கு கூட்டங்களுக்கு போகிறப்ப நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறதா நான் சொல்கிறேன். ஊழியக்காரர் என்கிட்ட பேசுனா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி ஜெபம் பண்ணிட்டு போவேன்னா, ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது, ஒரு கன்வென்ஷன் அட்டெண்ட் பண்ண போகும்போது, ஆண்டவரே நான் போகிறேன், என்னோடு நீங்கள் ஏதாவது பேசுங்க, சில காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டு போவேன். ஒரு ஜெபம் நடத்த போகலாம், ஜெபம் நடத்தலான்னு இருக்கிறேன், 24 உபவாச ஜெபமோ அல்லது அடுத்த ஜெப நாட்களை நடத்தலாம் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆண்டவரே என்னோட கொஞ்சம் பேசுங்க, எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கன்னு நான் ஜெபத்தோடு நான் போவேன். அங்கே தீர்க்கமாக கர்த்தர் பேசுவார், அதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கலாம். ஆனால் நான் ஜெபத்தோடு என்ன பண்ணுறேன், போயிட்டுருக்கேன். நான் ஆயத்தமாக இருக்கிறதுனால கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. நான் ஆயத்தமே இல்லாமல் சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னொருத்தர் உபவாசம் போடுங்க, ஜெபம் பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கன்னா இது எவ்வளோ பெரிய அருவருப்பான காரியம் இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நல்வார்த்தைகள் நமக்கு நல்வார்த்தைகளை இருந்தும் நிறைவேறாமல் போக என்ன தெரியுமா காரணம்? அது நான் அருவருப்பாய் பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? அதாவது புரியுதா? எனக்குன்னு தீர்க்கதரிசியை நான் வைக்கக்கூடாது. எனக்காக நான் இன்னொருத்தரை ஜெபம் பண்ண சொல்லி அருவருப்பான காரியத்தை செய்யக்கூடாது. எனக்காக நான் ஜெபம் பண்ணணும். இயேசுநாதர் கெத்செமனே தோட்டத்தில் 3 பேரை கூட்டு போனார். எதுக்கு? ஜெபத்தில் உதவியாக இருக்கும்படி. அந்த 3 பேர்கள் என்ன பண்ணாங்க? நல்ல குளிர்ச்சியான நேரம், ஆல்ரெடி நைட்டில் ஃபுட்டு, வயிறு ஃபுல்லாகிருச்சு, காற்று நல்ல தென்றல் காற்று வீச தூங்கிட்டாங்க. இப்போ ஒரு வேளை நான் இப்படி இந்த காரியத்தை நான் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஒரு வேளை இயேசுநாதர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தூங்கி இருந்தாருன்னா அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக மாறி முடிஞ்சிருக்கும்? யாக்கோபையும் பேதுருவையும் யோவானையும் எனக்காக நீங்கள் போய் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இயேசுநாதர் ஜெபம் பண்ணாமல் தன் படுக்கை அறையில் போய் படுத்திருந்து வரக்கூடியதான போராட்டத்துக்கு அவர் ரெடியாகி நல்ல ஸ்தோத்திரம் ரெடி ஆகிட்டு இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் நம்பியிருப்பார் நம் சகோதரர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு. ஆனால் சகோதரர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நித்திரை மயக்கத்தில் இருந்தாங்க.
அப்ப இயேசுநாதருடையதான போராட்டத்துக்கு யார் தான் ஜெபிக்கணும்? இயேசுநாதர் தான் ஜெபிக்கணும். இயேசுநாதரே தன் பலவீனத்துக்காக இன்னொருவனை ஜெபிக்க சொல்லலை. தன் போராட்ட நாட்களுக்கு இன்னொருவரை ஜெபிக்க சொல்லலை. தன்னுடையதான விபரீதமான ஸ்தோத்திரம் அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் எனக்காக பிதாவே வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லலை. பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள்னு ஒரு ப்ரேயர் டீம் என்ன பண்ணலை? தன்னுடைய சீஷர்களில் ஒரு டீமை, ஒரு 10 பேர் கொண்ட குழுவை, ஒரு 20 பேர் கொண்ட குழுவை ஸ்தோத்திரம் அங்கே ஜோமனை சொல்லி அவர் மேல் வீட்டு அறையில் பதுங்க வைக்கலை. அவருக்கு அவரே ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். என் போராட்டத்துக்கு நான் தான் ஜெபிக்கணும். நான் ஜெபித்து எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கணும். நான் வேத வசனத்தை வாசித்து எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கணும். அதையே நல்வார்த்தை என்று கர்த்தர் அங்கீகரித்து நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நான் ஜெபிக்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. நான் கைவிடப்பட்டவள் என்று எல்லாரும் சொல்றாங்களே, இனி நான் கட்டப்படுவேன் என்று யார் என்னைய பார்த்து சொல்லல. நான் கைவிடப்பட்டவன்னு சொல்றாங்க. இனி எனக்கு வாழ்க்கை இருக்காது இவங்க சொல்றப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ மறுபடியும் என்ன பண்ணுவ? வாழ்க்கப்பட்டு போவ. ரூத்தை பார்த்து அநேகர் சொல்லியிருக்கலாம், ஐயோ வாலிபத்துல வாழ்க்கை இழந்துட்டியேமா, புருஷனை இழந்துட்ட, மாமனார் இழந்துட்ட, இந்த கிழவியை நம்பி போறியே, உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்ப ரூத்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் கிழவியை நம்பி போலங்க, அந்த கிழவி ஆராதிக்கிற தேவனை நம்பி போறேன், அதனால எனக்கு ஒரு வாழ்க்கையை அவர் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். ரூத்தின் வாழ்க்கையை வாழ்க்கைப்பட வைத்தவர் நம்முடைய வாழ்க்கையும் வாழ்க்கைப்பட வைப்பார். என் குடும்பத்துக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றி எனக்கு ஒரு வாழ்க்கைப்படுதலை என் தேவன் வைத்திருக்கிறார். அந்த கன்னிகையை போல 10 வெள்ளிக்காசு நான் துளைத்ததை, நான் ஜாக்கிரதையற்ற நேரத்தில் என்னிடத்திலிருந்து களவாடப்பட்டதை நான் மீண்டும் பெற்றுக்கொள்வேன் என்றால், நான் மீண்டும் அதை கொண்டு வந்து என்னுடைய சேமிப்பகத்தில் வைத்து என் மணவாளனுக்காக நான் உண்மையாய் காத்திருப்பேன் என்று சொன்னால், நிச்சயமாக என் மணவாளன் எனக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்ற என்னை அழைத்து கொண்டு போவார். என்னை மணவாளன் அழைத்து கொண்டு போவதற்கு உடன்படிக்கையே எதுதான்? இந்த வெள்ளி பணம் தான். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நல்வார்த்தை நிறைவேறுவதற்கு அவர் எனக்கு கொடுத்த உடன்படிக்கையை துளைத்ததாயிருந்தாலும், அதன் மேல் தூசிகள் படிய வைத்திருந்தாலும், அதன் சிறு பாகங்களை உடைத்திருந்தாலும் மீண்டும் சரிப்படுத்துங்கள். உடன்படிக்கையை சரிப்படுத்துங்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கைப்படுவதற்கு, நான் வாழ்க்கைப்படுவதற்கு, என் பட்டணங்கள் மீண்டும் கட்டப்படுவதற்கு, என் அரண்மனைகள் கட்டப்படுவதற்கு, கோட்டான் குஞ்சுகளும் சோதர விரியன் பாம்புகளும் தங்குகிற இடமாக என் தேசம் மாறியதே. மீண்டும் இந்த தேசத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நான் பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு நான் வாழ வேண்டும் என்றால், அதற்கு நான் செய்ய வேண்டியது, என்னை மீண்டும் கவனமாய் நான் பார்த்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்துல கவனத்தை இழந்தார்களோ, இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்துல சுயமாய் நடந்தார்களோ, அதையெல்லாம் நினைத்து மீண்டுமாய் பாபிலோன் ஆற்றறைகளே உட்காந்து அழுது, நான் விடுதலையாக்கப்பட்ட இடத்திலேயே மறுபடியும் சிறைப்பட்டு கிடக்கிறேனே. இருக்கிற கொடூரத்திலேயே மோசமான கொடூரம் விடுதலை அடைந்த இடத்திலேயே அடிமையாய் கிடப்பது. அல்லேலூயா. நான் விடுதலையாய் கிடந்த இடத்திலேயே நான் அடிமையாய் கிடப்பது மிக மோசமான செயல். அப்ப நான் வாழ்க்கைப்பட வேண்டும் என்றால், நான் மீண்டுமாய் தேவ சமூகத்தில் மனம் வருந்தி, மனம் உணர்ந்து நான் அழுகணும். ஆண்டவரே, 1000 வார்த்தை இருக்குப்பா, எனக்கான வார்த்தையை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க, எனக்கான வார்த்தையை நிறைவேற்றி கொடுங்க. அது எச்சரிப்பின் வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஜாக்கிரதையின் வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கண்டிப்பின் வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒருவேளை ஏமாற்றத்தின் வெளிப்பாட்டின் வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு பாவ செயலின் வெளிப்பாட்டின் வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வாழ்க்கைப்பட என்னோடு பேசுங்கப்பா. அல்லேலூயா. ஏன்னா அது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கை அல்லவா? வாழ்க்கை அது எதிர்காலத்தை குறித்தது அல்லவா?
யூதாவின் குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கு என்று வார்த்தையை சொல்றார் ஆண்டவர். குடும்பம் வாழணும்ல, நம்ம குடும்பம் வாழணும்ல, நம் பிள்ளைகள் வாழணும்ல, நான் என் மனைவி என் பிள்ளைகள் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழணும்ல. அதுக்கு நான் வாழ்க்கைப்படுவதற்கு என்னோடு கர்த்தர் பேசணும்ல. அது எந்த வார்த்தையாக இருந்தால் என்ன? ஆசீர்வாதம் தான் வேணுமா? இல்லை, எச்சரிப்பும் கொஞ்சம் இருக்கணும்ல. நான் தாவீதுக்கு ஸ்தோத்திரம், எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்ததுனால தான் தன் பாவத்தை உணர்ந்து மீண்டுமாய் அவர் சரியான ராஜ்யத்தை செய்ய அவருக்கு உதவியாக இருந்துச்சு. சில சமயங்களில் எச்சரிப்பு நம்முடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்துவதற்காக, நம்முடையதான ஸ்தோத்திரம் தரிசனத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே சில எச்சரிப்பின் வார்த்தைகளை கர்த்தர் நம்மிடத்துல போடுவார். அது எச்சரிப்பாகவும் இருக்கலாம், அது கவனமாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு குழி பறிக்கிறாங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா நான் அதை சரியாக எடுத்துக்கிட்டாக்க அந்த குழியை கடந்து போக எனக்கு ஏதுவாக இருக்கும். இல்லை, எனக்கு அவங்க குழி பறிக்க மாட்டாங்க, ஆண்டவர் பொய் சொல்கிறாருன்னு நினச்சா பள்ளத்தாக்களை விழுந்து தான் கிடக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் வாழ்க்கைப்படுவதற்கு நிறையா எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஸ்தோத்திரம், கர்த்தனை இதோடு நிறுத்த வைக்கிறார். போதும். அதிகமாகவும் தியானித்தாலும் எது வார்த்தை நம்ம மறந்துடுவோம். நாளைக்கு நான் கேட்பேன் என்ன தியானிச்சோன்னு, எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ உன் தேசம் வாழ்க்கைப்படும். நான் இப்படி இந்த வார்த்தையை நான் தேவ சமூகத்தில் தியானித்த ஞாபகம் எனக்கு வருது. இப்போ என்னன்னா, உனக்கு மீண்டும் வாழ்க்கை ஏற்படும். வாழ்க்கை மீண்டும் ஏற்படும். வாழ்க்கை அற்றவள் என்று சொன்னார்கள் அல்லவா? வாழ்வை இழந்தவள் என்று சொன்னார்கள் அல்லவா? வாழ தெரியாதவள் என்று சொன்னார்கள் அல்லவா? வாழ்க்கைப்படுவாய். நீ மீண்டும் வாழ்க்கைப்படுவாய். உன்னை வாழ வைப்பேன். அநேக ஜாதிகளின் மேல் அதிபதியாய் வைப்பேன் என்றால் வைப்பார். ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை மாத்திரம் குறித்து வச்சுக்கோங்க. வீட்டில் போய் தியானிங்க, பிரசங்கிக்க நேரம் இல்லை. எசேக்கியேல் 36, 35, லேவியராகமம் 26, 43, 2 ராஜாக்கள் 21:1, எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 32ஆம் அதிகாரம் 41வது வசனம் மற்றும் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஓசியாவின் தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், செப்பனியாவின் தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், மல்கியாவின் தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் வீடுகளில் சென்று நீங்கள் இந்த பிரசங்கத்தோடு சேர்த்து அதையும் நீங்கள் மறுபடியும் வாசித்து நீங்கள் தியானியுங்க. எனக்கு நல்ல வார்த்தை நிறைவேறணும்னா நான் முதல்ல வாழ்க்கைப்பட்டவளாய் மாறணும். வாழ்க்கைப்பட்டவள் தன் மணவாளன் சொல்லும் அனைத்தையும் செய்வாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அப்படி இருக்கிற இடங்கள்ல தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. என்னால் அதிகமாக ஜெப வார்த்தைகளை சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் வாழ்க்கைப்படுவதற்கு எருசலேமின் ஜனங்கள் பாபிலோன் ஆற்றறிகையிலே உட்காந்து அழுதது போல தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் இவர்களால் ஏமாற்றப்பட்டேன், நான் அவர்களால் ஏமாற்றப்பட்டேன் என்று இல்லாமல்